ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஆர்எஸ் லேர்னிங். இன்றைக்கி நம்ம சேனலில் 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி லெசன் 13 ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ் இந்த லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் புக் பேக் கொஷின்ஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த லெசனில் கேட்கக்கூடிய கம்பல்சரி கொஷின்ஸும் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ். இந்த லெசனில் 5 மார்க்ஸ் கிடையாது. இந்த கொஷின்ஸோட பிடிஎஃப் லிங்க் நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த கொஷின்ஸை டீச் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுவும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கூடி சீக்கிரமே அந்த வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ வாங்க புக்கில் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் எங்கெங்கே இருக்குங்கிறத மார்க் பண்ணிடலாம். பேஜ் நம்பர் 199 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நைட்ரோ ஃபார்ம் அண்ட் ஆசி ஃபார்ம். இது 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது ஃபுல்லாக. பேஜ் நம்பர் 203 ஹாலோஜினேஷன் ஆஃப் நைட்ரோ அல்கேன்ஸ். இந்த கொஷினை ப்ரிப்பரேஷன் ஆஃப் குளோரோபிக்ரின் அப்படின்னு கூட கேட்கலாம். இந்த ரியாக்ஷன் மட்டும் NaOH அப்படிங்கிற கேட்டலிஸ்ட் கண்டிப்பாக எழுதணும். நெக்ஸ்ட்டு நெஃப் கார்போனைல் சிந்தசிஸ், இந்த ரியாக்ஷன் மட்டும். சேம் பேஜில் ரிடக்ஷன் ஆஃப் நைட்ரோபென்சீன் அட் டிஃப்ரெண்ட் மீடியம். இந்த எல்லா ரியாக்ஷன்ஸும் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கொஷின் கம்பல்சரியில் கூட கேட்க சான்சஸ் இருக்குது. இது கொடுத்துட்டு இதோட ரியாக்ட் ஆனால் என்ன கிடைக்கும் அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் கேட்பாங்க. பேஜ் நம்பர் 209 ப்ரிப்பரேஷன் ஆஃப் ப்ரைமரி அமீன் பை ஹோஃப்மேன்ஸ் டிகிரடேஷன் ரியாக்ஷன், இந்த ரியாக்ஷன் மட்டும். சேம் பேஜில் கேப்ரியல் தாலமைட் சிந்தசிஸ், இந்த ரியாக்ஷன் மட்டும். நெக்ஸ்ட்டு ஹோஃப்மேன்ஸ் அமோனோலைசிஸ், இந்த ரியாக்ஷன். பேஜ் நம்பர் 215 ஸ்காட் அண்ட் பாமன் ரியாக்ஷன், இந்த ரியாக்ஷன் மட்டும். ஃபிரிடின் அப்படிங்கிற கேட்டலிஸ்ட் கண்டிப்பாக எழுதணும், இல்லைன்னா அதுக்கு மார்க் ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. சேம் பேஜில் டைஅசோட்டிசேஷன், இந்த ரியாக்ஷன். இந்த டெம்பரேச்சர் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் அதே பேஜில் லைபர்மேன்ஸ் நைட்ரோசோ டெஸ்ட், இந்த ரியாக்ஷன். பேஜ் நம்பர் 216 கார்பைல் அமைன் ரியாக்ஷன், இந்த ரியாக்ஷன் மட்டும். நெக்ஸ்ட்டு மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன், இந்த ரியாக்ஷன். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு ஹோஃப்மேன் மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன். இது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. வெறும் மஸ்டர்ட் ஆயில்னு கேட்டாங்கன்னா இது, ஹோஃப்மேன் மஸ்டர்ட் ஆயில் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ரியாக்ஷன். பேஜ் நம்பர் 218 இது ஒரு ரீசனிங் கொஷின். Why aniline does not undergo Friedel-Crafts reaction? இதுலேருந்து இது வரைக்கும் இது நல்லா பார்த்துக்கோங்க. மேபி கம்பல்சரி 2 மார்க்கில் கூட கேட்கலாம். பேஜ் நம்பர் 220 சாண்ட்மேயர் ரியாக்ஷன், இது ஃபுல்லாக. நெக்ஸ்ட்டு கீழே கேட்டர்மன் ரியாக்ஷன். இந்த கொஷினை இந்த மாதிரி சாண்ட்மேயர் கேட்டர்மன் அப்படின்னு கேட்கலன்னா இப்போ இந்த ரியாக்டன்ட்டும் இதுவும் ரியாக்ட் ஆனால் எந்த மாதிரி ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னு கூட கேட்கலாம். பார்த்து வச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 221 பால்ஸ் ஸ்கீமன் ரியாக்ஷன், இந்த ரியாக்ஷன் மட்டும். நெக்ஸ்ட் அதே பேஜில் காம்பர்க் ரியாக்ஷன், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். பேஜ் நம்பர் 224 ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஈத்தேன் நைட்ரைல் ஃப்ரம் கிரிக்னார்ட் ரேஜெண்ட். இது நல்லா பார்த்துக்கோங்க. கிரிக்னார்ட் ரேஜெண்ட்லேருந்து ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி கண்டிப்பாக ஒரு கொஷினாவது கேட்டுருவாங்க. பேஜ் நம்பர் 225 டார்ப் நைட்ரைல் கண்டென்சேஷன், இந்த ரியாக்ஷன். இந்த கேட்டலிஸ்ட் கண்டிப்பாக எழுதணும். நெக்ஸ்ட்டு லெவைன் அண்டு ஹாசர் அசிட்டைலேஷன், இந்த ரியாக்ஷன். அவ்வளோதான். இப்போ 3 மார்க்ஸ் பார்த்தாச்சு. இந்த லெசனில் 5 மார்க்ஸ் கிடையாது. இப்போ நம்ம டேரெக்டாக புக் பேக் கொஷின்ஸ் பார்த்துடலாம். இதில் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5th கொஷின், 6th கொஷின், 7th கொஷின், 11, 13, 15, 16, 17, 18. 11th லெசன், 12th லெசன், 13th லெசன் மூணுமே ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் பேஸ் பண்ணது தான். இந்த 3 லெசனில் கம்பல்சரி கொஷின்ஸ் அதிகமாக கேட்கக்கூடிய லெசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13th லெசன். மெஜாரிட்டி இதில் இருக்க ரியாக்ஷன்ஸ் மோஸ்ட்லி பார்த்துக்கோங்க. நான் கம்பல்சரி சொல்கிறேன், அதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ புக் பேக் கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பார்த்துடலாம். 5th கொஷின், இதுக்கு ஆன்சர் வேணும்னா காப்பி பண்ணிக்கோங்க.
இது வந்து 7th கொஷின். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரைமரி அமீன்ஸ், செகண்டரி அமீன்ஸ், டெர்ஷியரி அமீன்ஸ். இந்த மாதிரி நான் பாக்ஸ் போட்டு எழுதியிருக்கேன். இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு படிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். 13th கொஷின். இந்த மாதிரி ஏபிசி இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுற கொஷின்ஸ் வந்து மெஜாரிட்டி கேட்பாங்க, அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. எயிட்டீன்த் கொஷின் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து 5 மார்க்கில் கேட்கக்கூட சான்சஸ் இருக்குது. ஈஸியாக நம்ம இந்த ரியாக்ஷன் மட்டும் எழுதிட்டு 5 மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். இப்போது 6th கொஷின் பார்க்கலாம். 6th கொஷினில் வந்து சில கொஷின்ஸ்க்கு ஆல்ரெடி நம்ம ஆன்சர் பார்த்துட்டோம், சில கொஷின்ஸ்க்கு மட்டும் ஆன்சர் பார்க்கல, அதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஹோஃப்மேன்ஸ் புரோமைட் ரியாக்ஷன். பேஜ் நம்பர் 209ல் ஹோஃப்மேன்ஸ் டிக்ரடேஷன்னு பார்த்துருப்போம்ல, அதை தான் வந்து அந்த கொஷின் அப்படி கேட்டிருக்காங்க. இந்த ரியாக்ஷன் தான். செகண்ட் சப்டிவிஷன் அமோனோலைசிஸ். பேஜ் நம்பர் 210ல் அமோனோலைசிஸ் ஆஃப் ஹைட்ராக்சில் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் 2 ரியாக்ஷன் இருக்குது. இந்த 2 ரியாக்ஷனும் தான். 7th சப்டிவிஷன் கப்ளிங் ரியாக்ஷன். பேஜ் நம்பர் 222 இதில் தான் இருக்குது இந்த ரியாக்ஷன். இது நல்லா பார்த்துக்கோங்க. இது மேபி 3 மார்க் கம்பல்சரியில் கூட கேட்கலாம். இது ரியாக்ட் ஆனால் இந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்ட்டு 3மே கேட்கலாம். புக் பேக் கொஷின்ஸ் இப்போ பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு கம்பல்சரி கொஷின்ஸ் பார்த்துடலாம். நம்பர் 202ல் இருக்க இந்த ரியாக்ஷன் இதுவும் ரியாக்ட் ஆனால் எந்த ப்ராடக்ட் கிடைக்கும் அந்த மாதிரி கேட்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 204ல் இருக்க இந்த 4 ரியாக்ஷன்ஸும் நல்லா பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 210ல் இருக்க இந்த ரியாக்ஷன் இது ஒரு தடவை கம்பல்சரியில் கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 214ல் இருக்க அல்கைலேஷன் இந்த ரியாக்ஷன், இந்த 3 ரியாக்ஷன்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 218ல் இருக்க இந்த ரியாக்ஷன் ஐடென்டிஃபை ஏபிசி அப்படின்னு கூட கேட்கலாம். இது ரியாக்ட் ஆனால் ஏ கிடைக்கும், அதில் இது ரியாக்ட் ஆனால் பி கிடைக்கும், இதோட இது ரியாக்ட் ஆனால் சி கிடைக்கும் அப்படின்னு கூட கேட்கலாம். அவ்வளோதான். 13th லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் 14th லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.